நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக தகப்பனே, அப்பா உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க நீங்கள் கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்தில் அப்பா கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க தகப்பனே. கொடுக்கப்படுகிற வார்த்தையானது தகப்பனே அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அப்பா நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் அழைத்திருக்கிறீங்களோ, உருவாக்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதை கிருபை கொடுங்க. யோசுவாவை போல, எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பக்கூட கிருபைகளை கொடுங்க. அப்பா, இந்த நாளில் பேசுகிற வார்த்தையானது ஒவ்வொரு வாழ்க்கையில் தகப்பனே அப்பா அவர்களுக்கு ஜீவனாயும் வல்லமையாயும் அப்படும் வார்த்தைகள் வெளிப்படத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோடு கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று என்பீர்களாக என்று சொன்னார். இங்கே நம்ம பார்க்குறோம், கிதியோன் என்ன பண்ணுறாங்க, அமலேக்கருக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறாங்க. அப்போ யுத்தம் பண்ண போகும்போது அநேக ஜனங்கள் போகிறதுனால கர்த்தர் அங்கே அதில் கொஞ்சம் பேர் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேர் தான் கொண்டு போகிறாங்க. அப்போ 300 பேரை வைத்துக்கொண்டு அவங்க யுத்தத்துக்கு போகப்படும் போது எப்படி யுத்தத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியங்கள் காண்பிக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு கையில் ஒரு தீவெட்டியும் ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டு ஒரு எக்காலத்தை கொண்டு போக சொல்கிறாங்க. அப்போ எக்காலம் ஊதப்படும் பொழுது அந்த மண்பானைகளை கீழே போட்டு உடைச்சி என்ன பண்ணணும், அந்த தீவெட்டிகளை உயர்த்தி பிடித்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் ஒரு யுத்தத்துக்கு போகப்படும் போது பலவிதமான ஆயுதங்களோடு யுத்த படைகளோடு கூட தான் யுத்தத்திற்கு அந்த நாட்களில் போவாங்க. ஆனால் இங்கே யுத்தத்துக்கு பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற துதியோடு போகிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, பிசாசின் போராட்டங்கள் வருது, மனிதர்களோடு யுத்தம் வருது. எல்லா யுத்தத்திலும் நம்ம ஜெயம் பெறுவதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணுகிறோம், துதியினுடைய ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நிறைய ஆயுதங்கள் இருந்தாலும் நம்ம முதலாவது எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன ஆயுதம் தான் இருக்கணும், அது துதியின் ஆயுதம் தான் இருக்குது. நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க 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 நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா கட்டுகளும் எல்லா எதிரான சேனைகளும் எல்லா காரியங்கள் என்ன பண்ணப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 18வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் பென்யமின் 12 கோத்திரங்களில் பென்யமின் கோத்திரத்துக்கு எதிராக 11 கோத்திரங்கள் சேர்க்கப்படுது. பென்யமின் கோத்திரத்தில் செய்த அந்த தவறு நிமித்தம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 12 கோத்திரங்கள் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த பென்யமினோடு என்ன பண்ணணும், இந்த 11 கோத்திரங்களும் யுத்தத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. தன் சொந்த சகோதரனோடு யுத்தம் பண்ண வேண்டும். அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதே நேரத்தில் என்ன பண்ணி தான் ஆகணும், அவங்க எந்த விஷயத்துக்கும் ஒத்து வராத பட்சத்தில் யுத்தம் நடந்தே ஆக வேண்டும். அப்போ கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கிறாங்க, இதில் யார் நாங்கள் அந்த 12 கோத்திரங்களை யார் முந்தி போகணும்னு சொல்லி கேட்கப்படும் போது யூதா கோத்திரம் முந்தி போகணும்னு சொல்கிறாங்க. யூதா கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் புகழினாலும் கர்த்தரை உயர்த்துகிற கோத்திரம். யூதா கோத்திரம் எப்பவுமே துதியினுடைய கோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா யுத்தத்திற்கு போகும்போது முதலாவது யார் தான் போகணும், யூதா கோத்திரம் தான். கர்த்தரை துதிக்கிற துதி கோத்திரம் தான் என்ன பண்ணணும், கடந்து செல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம யுத்தத்தில் மற்ற ஆயுதங்களை உபயோகிப்பதை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த வல்லமைகள் வரங்கள் எல்லாவற்றையும் உபயோகிப்பதை காட்டிலும் முதலாவது நம்ம எதை யூஸ் பண்ண வேணும்னு சொன்னால் துதிக்கிற துதியினால தான். அந்த எரிகோ கோட்டையை வீழ்த்தப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த துதியின் மூலமாக தான் அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை என்ன பண்ணாங்க, விலை பண்ணினாங்க. அந்த கோட்டை ரொம்ப பெரிதான கோட்டை, 7 ரதங்கள் போகிற அளவுக்கு அதோட மதில் சுவரோட அகலம் இருக்கும், உயர
உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உயரங்கள் அகலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு மனுஷனை கொண்டு இடித்தோ இல்லை யுத்தம் பண்ணியோ அதை என்ன பண்ண முடியாது, வீழ்த்தப்பட முடியாது. அப்போ அவ்வளோ பாதுகாப்பான அந்த எரிகோ கோட்டையை கர்த்தரை துதிக்கிற துதியினால் அந்த கோட்டை என்ன பண்ணப்பட்டது, உடையப்பட்டது. மற்றபடி அந்த கோட்டைகளை உடைப்பதற்கு அவ்வளோ சாத்தியம் இல்லை. நம்ம யோசுவா 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அதே இதில் 14-15 பாருங்கள். 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தினம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் சுற்றி வரணும். 7ஆவது நாள் மட்டும் 7 முறை சுற்றி வந்து இந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகப்படும் பொழுது அந்த கோட்டைகள் என்ன பண்ணுகிறது, அவ்வளோ பெரிதான எரிகோ கோட்டை உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டு அது விழுப்படும் போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பட்டணத்துக்குள்ளே கடந்து சென்று அதை கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் சத்ரு கொண்டு வருகிற காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக வல்லமைகளாக இருந்தாலும் சரி, விக்கிரகத்தின் போராட்டமாக இருக்கலாம், என்ன காரியங்கள், என்ன உலகத்தினுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு எதிர்கொண்டு வரப்படும் பொழுது நம்மளுக்கு எதிராக வருகிற போராட்டங்களில் ஜெயம் எடுக்கிறதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணுகிறோம், யுத்த ஆயுதங்களாக நம்ம எடுக்க போகிற ஆயுதம் என்னன்னா, துதியின் ஆயுதத்தை தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் துதியின் ஆயுதங்கள் எடுக்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நமக்கு சுற்றி இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் என்ன பண்ணுகிறது, முடக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது. அந்த நாமத்தை உயர்த்தப்படும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் என்ன பண்ணுகிறோம், ஜெயம் எடுக்கிறோம். 2வது நம்ம என்ன பண்ணுகிறோம், என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 18:30 பார்க்குறோன்னு சொன்னால், எலியாவுக்கும் அங்கே இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன பண்ணுகிறது, ஒரு யுத்தம் மாதிரி ஒரு காரியங்கள் போட்டி மாதிரி வருகிறது. பாகால் தீர்க்கதரிசி தான் உயர்ந்த தீர்க்கதரிசி. அவங்களோட தேசத்தில் பாகால் தான் தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. எலியா மாத்திரம் யார் சொல்கிறார், கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்ல. அப்போ 2 பேருக்கும் அந்த இடத்துல ஒரு போட்டி வரப்படும் போது அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு என்ன பண்ணுறாங்க, யாரோட இதை வந்து அக்கினினால் சுட்டரிக்கப்படுதோ அதுதான் அவங்களோட தெய்வம்னு சொல்கிறாங்க. அப்போ பாகால் தீர்க்கதரிசிகளை வணங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து ஒவ்வொரு விதத்தில் பாகால் அழைக்கப்படும் பொழுது பாகால் மூலமாக எந்த ஒரு உத்தரவும் மறு உத்தரவும் பிறக்கப்படாதிருந்து அவங்களுடைய காரியம் ஜெயமாகாது இருக்கப்படும் போது எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க. இப்போ நான் என்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் தான் அக்கினினால் பதிலளிக்கிற தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நிரூபித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வர சொல்கிறார். அப்போ வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இடிந்திருக்கிற எல்லா பலிபீடங்களும் செப்பனிடுகிறார். பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து அவங்க பலியிடுகிறதுக்கான காளைகளை சந்தாக பலியிட்டு அந்த பலிபீடத்தின் மேலே வைத்து அந்த பலிபீடத்தை சுற்றி என்ன பண்ணுகிறது, தண்ணீர் ஊற்றப்படுகிறது. கொஞ்சம் தண்ணி இல்லை, அந்த இடம் முழுவதும் தண்ணி ஊற்றப்படுகிறது. அந்த பலியிட வைத்திருக்கிற அந்த பலியின் மீது என்ன பண்ணப்படுகிறது, தண்ணீர் ஊற்றப்படுகிறது. பாருங்க 34வது வசனம் பாருங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் என்ன பண்ணிருச்சு, நிரப்பினது. அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து என்ன பண்றாரு, அவர் வேண்டுதல் செய்கிறாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. அடுத்து, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்பது இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் சொல்றாரு. சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் என்ன பண்ணுச்சா, நக்கி போட்டது. அந்த இடம் ஃபுல்லாக தண்ணீருக்கு, வாய்க்கால் சுற்றி அந்த
விவசாயம் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுகிறது, தண்ணி இருக்குது. விறகுகள் மேலும் தண்ணி, அந்த பலி செலுத்தப்படுகிற அந்த சந்து சந்தாக வெட்டப்பட்ட அந்த இதன் மீதும் என்ன பண்ணுகிறது, தண்ணீர் ஊற்றப்பட்டு எல்லா இடத்துல என்ன பண்ணியிருக்கு, தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கு. தண்ணி ஊற்றப்பட்டு கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட போகும்போது வானத்துலேருந்து அக்கினி வந்து என்ன எல்லாவற்றையும் பச்சித்து போட்டு அந்த மண் முதற்கொண்டு எதுவுமே இல்லாதபடிக்கு என்ன பண்ணிட்டா அப்போ நக்கி போட்டது. அந்த கர்த்தரை நோக்கி அவர் பண்ணுகிற அந்த ஜெபத்திற்கு என்ன பண்ணுகிறது, அக்கினியாய் பதிலளிக்கப்படுகிறது. அதே போல தான் நம்மளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கட்டுகளிலிருந்தும் இப்போ இந்த கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன பண்ணுகிறதுல யுத்தமே இல்லை. ஆவியோடும் துரைத்தனங்களோட அதிகாரங்களோட அந்தகார லோகாதிபதிகளும் வானமனது பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடு தான் யுத்தம் இருக்குன்ற நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த எதிரிகளோடு நம்ம யுத்தம் பண்ணுவதற்கு ஜெபத்தில் என்ன பண்ணணும், வல்லமையாக இருக்கணும். எப்படி எலியாவின் ஜெபத்திற்கு அக்கினினால் தேவன் பதிலளித்தாரோ அதே போல் இந்த கடைசி காலத்தில் நம்மளுடைய ஜெபங்கள் என்ன பண்ணணும், அக்கினியாக இருக்கணும். அதான் சொல்கிறாரு, தேசத்தில் நான் எழுப்புதலை கொண்டு வரணும்னா அக்கினியாக இருக்கணும். நான் எப்பொழுது என்ன பண்ண போகிறேன், அக்கினியை போட போகிறேன், அது இப்பொழுதே பற்றியற விரும்புகிறேன்னு சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ள அப்படிப்பட்ட பற்றியறிகிற அக்கினியை நமக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அந்த அக்கினியை நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை அவித்து போட ஆவியை அவித்து போட்டு அந்த அக்கினி என்ன பண்ணுகிறோம், அனல் மூட்டி எழுப்பாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து காரியங்களை பார்த்து போராட்டங்களை பார்த்து என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் அந்த அக்கினிகளை என்ன பண்ணுகிறோம், பிரகாசிக்க முடியாதபடி வச்சிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த அக்கினி நம்ம பற்றி எறிந்து நம்ம மூலமாக அநேகரை பற்றி எறிக செய்கிறதற்காக தான் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அக்கினியாய் ஜெபிக்கிற வல்லமை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அதே போல இங்க பார்த்தோம்னு சொன்னா எலியா வந்து அவர் செய்த ஜெபத்தின் மூலமாக அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது, அக்கினி இறங்கப்படுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவரோடு கூட இணைந்து பணியாற்றின ஊழியக்காரன இந்த எலிசாவை அவர் ஸ்தானத்தில் வைத்து விட்டு போகிறார். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் 9வது வசனம், அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வர சொல்கிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்து போட்டது. அங்கே வந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு, அக்கினி வானத்திலிருந்து வருகிறது. இங்கே அவர் எலிசா என்ன சொல்கிறாரு, ஒரு ஜெபம் கூட பண்ணலை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்று சொல்றார். இங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல அவங்க அவ்வளோ நெருக்கமா இருந்தாங்க. அவங்க வார்த்தைகளை கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கனம் பண்ணுகிறார். அங்க அவர் சொல்றாரு, 3 வருஷம் மழை பெய்யாது இருக்கும், பனி இல்லாது இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து எலியா ஒரு வார்த்தை சொன்னப்படும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுது, 3 வருஷம் மழையும் பனி இல்லாது இருக்குது. அதுக்கு தான் யாக்கோபு 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் வார்த்தைகள் சொல்ல மழையும் பனியும் பெய்யாது இருக்குன்னு சொல்லப்படும் போது அந்த காரியங்கள் என்ன பண்ணப்பட்டது, செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 5:17 பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு என்ன பண்ணானா, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யாதிருந்தது. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் சொல்லியிருக்கு. அப்போ அவருடைய ஜெபங்கள் என்ன பண்ணுகிறது, அக்கினியை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்கிறது, வானத்தின் மதகுகளை அடைக்கிற ஜெபமாக இருக்கிறது, மழை பெய்யாதபடிக்கு மலைகளுக்கு கட்டளையிடுகிற ஜெபமாக இருக்குது. அதே போல் நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணணும், அக்கினியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜெபம் வந்து வல்லமையுள்ளதாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மளுடைய வார்த்தைகள் சொல்லப்படும். இப்போ எலியா சொல்லப்படும் போது எப்படி அக்கினி வானத்திலேருந்து இறங்கினதோ அதே போல் நம்மளுடைய ஜெபத்தில் என்ன பண்ணணும், அக்கினியாய் இருக்கிற ஜெபமாய் நமக்குள்ளே காணப்படணும். அப்போ 3வது பட்டயம்னு பார்த்தோன்னு சொன்னால் எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம், ரட்சணியம் என்னும் தலை சீராவியும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 6வது அதிகாரத்தில் 10லேருந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நம்ம என்ன பண்ணணுமா, பலப்படணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் ஏன் பலப்படணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 12வது வசனம், ஏனெனில்
மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடு என்ன பண்ணுதான், நமக்கு யுத்தம் இருக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மனுஷங்களோடு யுத்தம்னா பழைய ஏற்பாடு காலத்தில் மனுஷங்களோடு யுத்தம் பண்ணப்படும் போது ஒவ்வொரு காரியத்திலும் கத்தரிடத்துல விசாரிச்சு அந்த இடத்துல யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா, யுத்தம் பண்ணணுமா, எப்படி பண்ணணும், எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்க பாளையம் இறங்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் செய்து மனுஷங்களோடு போராடினாங்க. ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம போராடுகிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்குறோம் மனுஷன் தான் நமக்கு போராடுறேன்னு சொல்லி, ஆனால் நமக்கு பின்பாக சத்ருவுடைய வல்லமைகள் தான் போராடுது. ஊழியத்தில் போராடுது, மாமிசத்தில் போராடுது, மனுஷிகமாக போராடுது. ஒரு சபைகளுக்குள்ள எல்லா இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க, போராட்டங்கள் இருக்கிறது. மனுஷங்களை கொண்டு பாதி இடங்கள்ல போராடுது, இல்லை சத்ரு டைரக்டாக போராடிக்கிட்டு இருக்கா. எல்லா இடங்கள்ல என்ன பண்ணிக்கிற போராட்டம் தான் இருக்குது. அதான் சொல்றாரு, மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை, போராட்டமே இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடு கூட தான் நமக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. இவங்களோடெல்லாம் நம்ம ஜெயம் எடுக்கணும்னு சொன்னால் வசனமாகிய பட்டயத்தை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ண வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன பண்ணுகிறது, வகையறுக்கிறதாயும் காணப்படுகிறது. அதனால தான் வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க. வசனத்தை நம்ம ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நமக்கு வேதத்தில் என்ன பண்ணிருக்கிற வசனங்களை கொடுத்திருக்கிறார். யுத்தம் பண்ணணும்னு சொன்னா அதற்கேற்ற வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம பிசாசுகளின் வல்லமைகளை மேற்கொள்ள அதற்கேற்ற வசனங்கள், சுகமளிக்கிற காரியங்களுக்கு, நோயிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு அதற்கேற்ற வார்த்தை. ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் என்ன பண்றார், வேதத்துல வசனத்தை அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தை என்ன பண்ணுகிறது, வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்ம உபயோகப்படுத்தும் போது வல்லமை இருக்குது. இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தும் போது பிசாசுகள் ஓடி போகுது. அப்ப இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. அதே போல அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையில என்ன பண்ணுகிறது, வல்லமை இருக்குது. அந்த வசனமாகிய பட்டயத்தை நம்ம எடுத்து உபயோகப்படுத்தும் போது சத்ருவை வீழ்த்துவதற்கான காரியங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த பட்டயத்தை நம்ம எடுத்து போராடப்படும் பொழுது சத்ருவானவன் என்ன பண்ணுகிறான், விலகி ஓடி போகிறான். அந்த காரியத்திலேருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும். இப்போ கர்த்தருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறோம்னு சொல்லுகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்லுகிறோம். அவருடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வசனமாகிய பட்டயத்தை எடுத்து நம்ம உபயோகப்படும் பொழுது சத்ருவானவன் நம்மளை விட்டும், நம்முடைய காரியங்களை விட்டும், நம்முடைய ஆசீர்வாத தடையா இருக்கிற காரியங்களை விட்டும், ஊழியத்திற்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களை விட்டும் அவன் ஓடி போவான். அப்போ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனங்களை நம்ம உபயோகப்படுத்துவதற்கு அதிகமாக வேத வசனத்தில் நம்ம தியானிக்கணும். அதற்காக தான் சொல்லப்படுகிறது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுகிறோமா, நம்ம பலப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தையில நம்ம பலப்படணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணி வார்த்தைகளை நம்ம இருதயமாகிய பலகைகளை நம்ம எழுதி கொள்ளப்படும் பொழுது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்ம ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கப்படும் பொழுது அந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும். நமக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் சத்ருவுடைய கிரியைகளிலிருந்தும் அவனுடைய வல்லமைகளிலிருந்து நம்ம ஜெயம் எடுப்பதற்கு முதலாவது துதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நம்ம பலப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை ஜெபிக்கப்படும் பொழுது அக்கினியாய் பதில் கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கணும். அக்கினியை இறக்குகிற ஜெபமாய், கர்த்தரிடத்திலிருந்து வல்லமைகளை கொண்டு வருகிற ஜெபமாய் நம்ம ஜெபத்தில் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணணும், வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கப்படும் பொழுது போத்திபாரின் மனைவி அவர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ளப்படும் போது தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பெரிய பொல்லாப்பு செய்வது எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த இடத்துல காணப்பட்டது. அதனால தான் அவருடைய காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுகிறது, ஜெயமாக இருக்கிறது. அவர் எந்த இடத்துக்கு கடந்து செல்கிறாரோ அந்த எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கப்படும் பொழுது அவருக்கு எதிராக இருந்தது போல காணப்படலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் அவருக்கென்று வைத்திருந்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறார்.
செய்கிறார். அதே போல தான் நம்ம எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு மூலமாய் கர்த்தர் கிருபைகளை வெளிப்படுத்தலாம், வல்லமைகளை வெளிப்படுத்தலாம், வரங்களை வெளிப்படுத்தலாம். இல்லை எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ண சத்ருவை ஜெயம் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு பயந்து அவருடைய காரியத்திற்கு கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். யோபுவோட காரியத்தில் நம்ம பார்ப்போம் முடிச்சோன்னா, ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைங்கள் ஏதாவது தேவனுக்கு விரோதமாக தூஷித்திருப்பாங்களோ, இருதயத்தில் நிந்திச்சிருப்பாங்களோ, இப்படி செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவராக யோசித்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்துறாரு. அவங்களுக்காக என்ன பண்ணுகிறாரு, அடிக்கடி பலி செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு பயந்து தன் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக என்ன பண்ணுகிறாரு, வேண்டுதல் செய்து கொண்டே வருகிறார். அதனால தான் யோபுவோட எல்லா சூழ்நிலைகளும் எல்லா அவரோட உபத்திரவங்கள் எல்லா காலங்கள் முடிந்து அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதே போல் நம்ம எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் பலப்படணும், கர்த்தரோடு கூட ஜெபத்தில் பலப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு உண்மையாய் நியாயமாய் நீதிமாய் இருக்கத்தக்கத செம்மையான வழியில் நடக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம அந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். நமக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களும் ஜெயம் எடுக்கிறதுக்கு வசனமாகிய பட்டயத்தையும் துதியின் பட்டயத்தையும் ஜெபங்கிற பட்டயத்தையும் பயம் என்கிற காரியங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் எடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவோட வல்லமைகள் நாங்கள் முறியடிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுங்க தகப்பனே. அப்போ நாங்கள் எல்லா சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் விடாதபடிக்கு ஜெபத்தில் தரித்திருக்கலாகவும் உடைய வேத வசனமாகிய பட்டயத்தை எப்பொழுது உயர்த்தி பிடித்து தகப்பனே. அப்போ அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. எல்லா சூழ்நிலைகளும் துதிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க தகப்பனே. உடைய நாமத்தை அப்போ உடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படட்டு தகப்பனே. உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் விற்று போகாத படிக்கும் அப்பா. பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி இயேசுப்பு ஓடுனது போல அப்பா எல்லா சூழ்நிலைகளும் அப்பா உடைய பிள்ளைகள் எந்த பாவத்திற்கு இடறி விழாத படிக்க தகப்பனே அவர்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இடத்திலும் காணப்படட்டு தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் தகப்பனே அப்பா உமக்கு எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டு தகப்பனே. சோர்ந்து போய் எந்த இடங்களில் துவண்டு போய் விடாத படிக்க முடியும் வார்த்தையின் வல்லமையினால் உடைய ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் தட்டி எழுப்பத்தக்கதாய் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த எழுப்புதலை பயன்படுத்துங்க. யாரெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு முன்குறித்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்க எழுப்பி அப்பா நீங்கள் உங்களுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தத்தக்கதாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.